ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரிகாலேயே பயங்கரமான கில்லாடிகள்லாம் கேடி பில்லாங்க. அவள் பண்ண இன்னைக்கு ஒரு கேவலமான வேலை நம்ம விஜய்க்கு ஒரு இதுவே வர வச்சிருச்சு சந்தேகத்தை. அது என்னென்னா, எப்போவுமே நம்ம அக்கா நமக்கு எதுவும் ஒரு பிரச்சனைனா அப்படியே ஓடி நிற்கிற மாதிரியே நிற்கிறா. ஆனால் அங்கே நிறைய விஷயத்தில் என்னை ரொம்ப குழப்பி விட்டுடுறா. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவருக்கான சந்தேகம் தீர்ந்துச்சு. அது அப்படின்னு பார்க்குறீங்க, அது வேற ஒன்றும் இல்லைங்க. அவங்க நல்லவங்களாடமே பேசிகிட்டு இருக்காங்க விஜய் கிட்ட. விஜய் வந்த உடனே நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம இந்த மேனேஜரும் வக்கீலும் காலையில் தான் உங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் அதில் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. எத்தனை ஃபைலு, எத்தனை பிரச்சனை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதில் என்ன தான் பண்ணி வச்ச சொல்லு, மூளை எல்லாம் எங்கே தான் போச்சு. எப்போவுமே பிஸ்னஸில் நம்பர் 1 இருக்கிற நீ இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கிறது என்னால் சத்தியமாக ஏற்றவே முடியல. இது எல்லாத்தையும் என் பேரில் மாற்றி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் உன் பேரில் மாற்றணும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா எனக்கு ஒரே யோசனையாகவே இருக்குது. என்ன யோசனை? நீ எதுக்கும் கவலையப்படாத, மொத்தத்தையும் என் பேரில் மாற்றிட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதும் அடுத்த செகண்டே மொத்தத்தையும் உன் பேரில் மாற்றி விட்டுறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இல்லைக்கா வெண்பா எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், வெண்பா என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும், அவளை பார்க்கணுங்க அப்படின்னதும், அவளோட பாவி உன் மண்டியில் மாவிளக்கு வச்சு ஊற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய டயலாக்கை பேசிகிட்டு இருக்கேன். ஏன் என்னடா அப்படியே வெண்பாவை பற்றி பேசியிருக்கான். அதுவும் நான் வெண்பாவோட காக்காவை தூக்கின்னு போயிடும். அப்படி உலகத்திலே இல்லாத புள்ளியை பெற்றுட்டுக்கிறான். ஏப்பா பார்த்தாலும் வேண்பான்ட்டு இவனை மண்டியும் ஒரு அடி அடித்தாதான் இவனுக்கு திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவம் வந்தாலும், இப்போதைக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சைன் வாங்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவன் முழு மனசோட சைன் பண்ணி கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் அவன் திரும்ப அதை வாங்கவே மாட்டான். அதுக்கப்புறம் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அவன் மனசில் நல்லவளாகவே இருந்துடலாம். அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் வராது. அதே சண்டை போட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதை வாங்கிட்டோன்னு வச்சுக்கா, அதுக்கப்புறம் அவன் திரும்ப கேட்க மாட்டான்னு என்ன நிச்சயம். அதனால் இப்படி வாங்கினாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முழு மனசோட வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் அந்த போலீஸை போய் பார்க்குறாங்க. என்ன மேடம் வேலை முடிஞ்சுதா அப்படின்னு. எங்கே முடிஞ்சு, இந்த கருமம் முச்சுவன் எப்போ பார்த்தாலும் வெண்பாவை பற்றி பேசிக்கிறான். அதில் மல்லி வேற எங்கேயோ லொசுக்கு மாதிரி பூந்துடுறா. அவளை பற்றி வேற கேட்குறான். ஆனால் கடைசி வரையும் அந்த பத்திரத்தில் சைன் போடுத்தாரன்னு ஒரு வார்த்தை வரலையே. அவன் மண்டியில் ஆணியாச்சும் அடிங்க, அப்பயாச்சும் புத்தி வருதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு, அதுக்கப்புறமா நான் அவனுக்கு எவ்வளோ பணம் வேணால் தரேன், என்ன வேணால் பண்ணிக்கோ, அவனுக்கு மயக்கூசி போடுவியோ இல்லை அவனை உயிரோட இடிச்சிருவியோ அதெல்லாம் எனக்கு இது இல்லை. ஆனால் எப்படியாச்சும் இந்த டாக்குமெண்ட்ஸில் மட்டும் அவன் சைன் போட்டு மொத்த அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸும் என் கம்பெனி கீழே வந்துச்சுன்னா அதுவே எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் சரி, காரு, பங்களா, வீடு என்ன கேட்டாலும் சரி உனக்கு அடுத்த செகண்டே கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ணணும், எப்படியாச்சும் அந்த விஜய் கிட்ட கையெழுத்தை கொண்டு வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா சரிங்க மேடம், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்காமல் இருக்க போது சொல்லுங்கள், எனக்கு இவ்வளோ தரேன்றீங்க, நான் அந்த சின்ன ஹெல்ப்பை கூட பண்ணாமல் இருப்பேன்னா எப்போவுமே உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நான் ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்கு பலனா நான் சில பரிசுகளை வாங்கினா எனக்கும் சந்தோஷம், கொடுத்தவங்களுக்கும் சந்தோஷம். அதனால் நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் இருக்கானே லத்தியோட உள்ளே போகிறான். போய் விஜயை வெளுக்கிறான். இந்த இதில் சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய மனசு முழுக்காவே வெண்பா மேலே தான் இருக்குது. அந்த போலீஸ்காரி என்ன பேசுகிறானே தெரியல. ஏன்னா இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட வெண்பாவை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. இப்போ என்னடானா 24 மணி நேரம் முழுசாக பிரிஞ்சு இருந்திருக்காரு. அதனால் வெண்பா மேலேயே உயிராக இருக்காரு. பார்த்தீங்களா வெண்பா மேலே எவ்வளோ பாசம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாசத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிறான். அதில் எவ்வளோ ஒரு கேவலமான கேடு கெட்டதனம். இந்த வேலை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உருப்படவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கே அப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க காலமே இருக்குது. இந்த உலகத்தில் நல்லவங்களுக்கு காலமே இல்லை. எப்போவுமே மற்றவங்களை பற்றி கோல் முட்டுறது, பொய் பேசுறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் காலமே இருக்குது. நல்லவங்களாக இருக்கிறது இந்த உலகத்தில் யாருக்குமே பொறுக்கிறதில்ல. அப்படி தான் அவங்க வீட்லேயும் நடக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், உலகத்தோட நியதியாது தானே. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.